சோதரம் தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலையிலும் கர்த்தருடைய பாதத்துல கடந்து இறைவனை தொடர்ந்து கொள்ள பணிந்து கொள்ள சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நல் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய கர்த்தருடைய கருணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் ஆண்டோடைய பாதத்துல கடந்து வந்து ஆண்டோரை ஆராதிக்க பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறபடினாலே நாமும் அருமை ஆண்டோருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவசனையானதுல கடந்து வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதின எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகளாய் இருக்கும்படி அப்படி செய்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். வளருகளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். சத்தியத்தை கை கொள்ளுகிறது அது வம்போடு அல்ல, வலுக்கட்டாயமாக அல்ல, அது அன்போடு கை கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்றால் அவர் இயேசு. அந்த இயேசுநாதருடைய வார்த்தையை கை கொள்வதே சத்தியமாக இருக்கிறது. 70 இடத்துல போய் 18ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 70 இடத்துல விசாரிக்கும்படியாக இயேசு அனுப்பப்பட்ட பொழுது ஏரோது அவரை குறித்து அநேக காரியங்களை கேட்டான். நீ மேசியாவா என்றெல்லாம் அவன் கேட்டான். அவனுக்கு அவர் ஒருத்தரும் பதில் சொல்லவில்லை. பிலாத்து அநேக காரியங்களை கேட்டான். பிலாத்து இடத்துல சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னார். சத்தியமா அது என்ன என்று சொல்லி அவன் கேள்வி கேட்டு அதோடு விட்டுவிட்டான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ உண்மையை விரும்புகிறவர்கள், சத்தியத்தை விரும்புகிறவர்கள், ஆண்டவரை விரும்புகிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பார்கள். ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதனுடைய நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் சத்தியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் அந்த சத்தியத்தை எப்படி கைக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு எப்படிப்பட்டவர்? மிகவும் அன்புள்ளவர். அவர் மிகவும் அன்புள்ளவராயிருக்கிறபடினாலே அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளை எப்படி கை கொள்ள வேண்டும்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் வளரும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்துக்குள் நாம் வளர வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். அப்போ சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதிகள் ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதிகள் தான் சத்தியத்தை கை கொள்வார்கள். அவர்கள் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் அவர்கள் கிறிஸ்துவை போல வளர்ச்சி அடைந்து பூரண புருஷர் ஆகும்படி தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புடன் சத்தியத்தை வலுக்கட்டாயமாக சத்தியத்தை யார் என்ன செய்ய முடியாது? கை கொள்ள வைக்க முடியாது. பயமுறுத்தலாம். நீ எனக்கு நீ இதை செய்யணும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பயமுறுத்தி அதை செய்யறான்னு சொல்லி அடிச்சு மிரட்டி இது பண்ணலாம். கொஞ்சம் படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் கொஞ்சம் கையில காசு வந்த முற்பாடு அவங்கள மிரட்ட முடியாது. அவங்க விதமாக சிலர் என்ன செய்வார்கள்னா பெற்றவங்களுக்கு விதமாக இல்ல அவங்க சரியானபடி நம்மளை சத்தியத்துல நடத்திருக்கிறாங்க, நம்ம கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்தை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்கணும் என்று சொல்லி பயபக்தியா வளருகிற பிள்ளைகள் உண்டு. பயபக்தி இல்லாமல் இன்னைக்கு உலகத்துல அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் விதமாக என்ன செய்யறதில்ல, தாய் தப்பு சொல்றதை கேட்கறதில்ல. அங்க பிரச்சனைகளும் கலவரங்களும் பல விதமான காரியங்களும் உருவாகிறது. அது வளர்ந்த பிற்பாடு
தாய் தகப்பனை மதிக்க மாட்டான். அவன் எவ்வளையாவது ஒருத்தைய கூட்டிட்டு போயிடுவான், இல்லைன்னா எவனையா ஒருத்தைய கூட்டிட்டு போயிடுவான். விதமாக அதுக்கு பிற்பாடு அவங்க வேலையை பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க தாய் தகப்பன் தேவையில்லை என்று சொல்லி நினைக்கிற காலங்களுக்குள் கடந்து வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் விதமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு எப்படி இப்பட்டவர்களா இருக்கிறால், இந்த குடும்பம் அன்புள்ள குடும்பமா இருக்கிறது, அது இயேசுநாதருடைய குடும்பமா இருக்கிற அப்படின்னால அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அவர்கள் நீதியுள்ள ஜாதியாக பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, பரிசுத்த நகரமாகி புதிய சிலமுக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றிலேயும் அப்படி செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி என்று சொல்லி வேதம் நமக்கு திருவள்ளுவம் பற்றுகிறதை நாமதமாக பார்க்கிறோம். அதனால இந்த சத்தியத்தை நான் கை கொள்வது எப்படி என்றால், அன்போடு தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. குதிரையை பிடிச்சி என்னதான் தண்ணியில கொண்டு முக்குனாலும் அது தண்ணி தாகம் எடுத்தாதான் குடிக்கும், இல்லைன்னா குடிக்காது. ஆனா தாகம் எடுக்கிற குதிரைக்கு தண்ணீரே காட்டாம இருந்தாலும் தண்ணீர் எங்கே என்று தேடி ஓடி அது குடிப்பது போல, சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்கள், அதாவது அந்த தேவனுடைய பிரமாணத்தின் மேல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள். விதமாக தாவீது சொல்லும் பொழுது 130வது சங்கீதத்துல 5வது வசனமா அதுல நாம் வாசிக்கிறோம், ஜாமக்காரன் விடிய காலத்தை காத்திருக்கிறதை பார்க்கல அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 5, 6, 7 வசனம் வாசிங்க. கர்த்தரு காத்திருக்கிறேன், ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்த்து, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பி இருப்பதாக. அதாவது அவருடைய ஜனங்கள் யாரை நம்பி இருக்கணும்? அவரைத்தான் நம்பி இருக்கணும். வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தேவனுக்குன்னு அதிகமா சோத்திரம் செலுத்தும். அதனால சத்தியத்தை கை கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தை மேல் அந்த வார்த்தையை கை கொண்டு அதன்படி நான் நடந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களாக, அன்பின் பிள்ளைகளாக, அன்பின் குடும்பங்களாக நாம் காணப்பட வேண்டும். வேறு விதமான வார்த்தைகளுக்கு பிசாசு பல விதமான வார்த்தைகளை உள்ளே போடுவான். சும்மா இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? அப்படியே கல்லை தூக்கி எரிஞ்சு பார்ப்பான். சும்மா, அதாவது கலங்காம தெளிந்த தண்ணி இருக்கும் பொழுது அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தண்ணி தெளிவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? கல்லை தூக்கி போட்டு அது எப்படி அலையடிக்குதுன்னு பார்ப்பாங்க. அது போல பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்ம சும்மா எதுக்குமே இடம் கொடுக்காம அமைதியா இருந்தோம்னா, நாம் தேவனை மகிமைப்படுத்தாதபடி அங்கே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சும்மா அமைதியா இருப்போமானால், அங்கே பிசாசு அவனுடைய வார்த்தைகளை, அதாவது கல்லை தூக்கி கொண்டு போடுவான், சிந்தனைகளை கொடுப்பான். உள்ள சிந்தனைகளை கொடுத்தா அந்த சிந்தனை எப்படி நமக்குள்ள உருவாயிடுச்சு, நான் அப்படி சிந்திச்சிட்டோமே, அது பாவமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சிந்தனை கொடுக்கறது பிசாசு. உள்ள கொடுத்ததுமே அந்த சிந்தனை என்ன செய்யறோம்? வாங்கி அதை அந்த அலையை, தண்ணியில பட்டதும் அலை அடிப்பது போல அது அது விதமாக அது சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்கிறோம். அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கல் போட்டோன்னா அந்த இதுல இருந்து அலையை பார்த்து கொஞ்சம் லைட்டா ஆரம்பிச்சு அப்ப கரை பக்கம் போகும்போது பெரிய அலையாக போவது போல அந்த சிந்தனை சின்ன ஒரு காரியத்தை உள்ள தூக்கி போட்டவொடனே அதை குறித்து சிந்திச்சு அது ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு காரியத்தை பிசாசு உருவாக்கி விடுவான். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டுமா? சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் விதமாக ஆண்டோர் மேல் அன்பு வைத்து ஆண்டோருக்காக, ஆண்டோருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். பிசாசுடைய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி எபேசியர்களை வாசிக்கிறோம். நான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டோருடைய சன்னியானத்துல காத்திருந்து தேவனுடைய சன்னியானத்துல அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டோர் மேல் அன்பு வைத்திருப்போமானால் எப்பொழுதும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோர் மேல் அதிகமான அன்பு வைத்திருப்போம்னால் ஆண்டோர் எப்பொழுதுதான் வருவார், எப்பொழுது பார்க்கலாம், எப்பொழுது இது பண்ணலாம். அந்த அன்பு நெருக்கி ஏவுறபடினாலே தூங்கிட்டு இருந்தாலும் சரி, திடீர்னு எழுந்திரிச்சா உட்காந்து ஜெபம் பண்ணா, எங்கேயாவது போயிட்டு இருந்தா ஜெபம் பண்ணா, பைபிள் வாசிப்பாங்க,
சோத்திரம் பண்ணுவான், இது பல விதமான காரியங்களை செய்வான். ஆனா அன்பு இல்லை அப்படின்னு, ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா சோத்திரம் சோத்திரம் இல்லை, நம்ம இல்ல யார் நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு ஸ்தோத்திரம் செய்வதையும் தேவனை துதிப்பதையும் தேவனை மகிழ்ப்படுத்துவதையும் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். சோத்திரத்தினால் கிருபை பெருகும், சோத்திரம் அதிகமா சோத்திரம் செலுத்த வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது நாம் அமைதியா இருக்கும் அந்த என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை அது மனதில வைத்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போது என்ன ஆயிடுச்சா, நான் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அனல் மூண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிய ஆரம்பிக்கும். அனல் மூலம் தேவன் நம்மோடு பேச ஆரம்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி நாம எப்படி செய்தார் என்றால், நாம் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அலைகளை போல அலைகளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக எப்பொழுதும் ஆண்டவருடைய நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர்கள், அதிகமாக ஆண்டவர்கள் அனுபவிக்கிறவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லி விதமாக எரேமியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தை எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி அவளோடு நான் ஏங்கி காத்து கொண்டிருந்தேன். அப்படி காத்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை என்ன செய்தேன், உட்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நான் விதமாக பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படா கிடைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த அடுத்த நிமிஷத்தை அதை உட்கொள்ள வேண்டும். அதை நாம் உட்கொண்டு, அதாவது ஆடு மாடுலாம் என்ன செய்யும்னா நல்ல இறை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் சும்மா உட்கார்ற நேரத்துல சும்மா அப்படி படுத்திருக்க நேரத்துல என்ன செய்யும்னா அந்த இறைய மறுபடியும் கொண்டு வந்து அசை போடும். அது திரும்ப கொண்டு வந்து நல்லா சவைச்சு உள்ள விழுங்குறது போல நாம் என்ன சின்ன கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்ச பிற்பாடு சரி வாசிச்சுட்டேன்னு சொல்லி போகாமல் அந்த வசனத்தை திரும்ப நாம் மனதில் கொண்டு வந்து அது என்ன செய்யணுமா, மறுபடியும் அந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைக்குள்ள சத்தியத்தை அவர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். அது நாம் விதமாக வலுக்கட்டாயமாக இதை செய். ஒரு பையனை பார்த்து அவனை கூப்பிட்டு இங்க வா, இந்த ஊழியத்தில் நீ இருக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா ஊழியத்தை கொடுத்து நீ இதை செய், காலைல எழுந்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும், இந்த மாதிரி வேதம் வாசிக்கணும் அப்படிலாம் சட்டம் போட்டு கண்டிப்பா ரொம்ப கண்டிஷன் பண்ணி வச்சிருந்தா அவன் என்ன செய்வான்னா அந்த மேல இருக்கிற அந்த அதிகாரத்துக்கு இருக்கிற வரைக்கும் காலைல எழுந்திரிப்பான், முதல்ல எழுந்திரிப்பான், அப்புறம் கடமைக்கா எழுந்திரிப்பான், ஜெபம் பண்ணுவான். அப்புறம் அது அவனுடைய வாழ்க்கையில ரிட்டையர்ட் ஆனாலும் அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காரியத்தை விட்டு கொஞ்சம் விலகினவுடனே அப்புறம் காலைல 5 மணி ஜெபம் இருக்காது, 7 மணி ஜெபம் இருக்காது, சோத்திரம் இருக்காது. பார்க்கலாம் அங்க இருக்காங்களா, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனை தானே செய்தி நேரத்தில் நான் போனா போதும்ல என்று சொல்லி விதமாக மெத்தனங்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக இது வம்பாக செய்யும் பொழுது, கண்டிஷன் போட்டு செய்யும் பொழுது, அதே நேரத்துல ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைத்து வருகிறவர்கள் அது எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதமான துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதில் அவர்கள் நிலைத்து நின்று அன்புடன் சத்தியத்தை கை கொள்வர்களாக இருப்பார்கள். சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்திற்காக தூண்கள் ஆதாரமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு சுத்த வேதாகம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும், வராது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டம் வராது, சமாதானமா இருப்பீங்க அப்படின்னு யாருக்கும் சுவிசேஷம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, மன சமாதானத்தை நிம்மதியும் தருவார் கர்த்தர், அது சொல்லலாம். ஆனா பிரச்சனையே வராது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடுதான் பிசாசு வேணும்னு பிரச்சனையை உருவாக்குவான். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் அவர்கள் பற்றி கொண்டால் பிசாசுடைய பலவிதமான கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். வரப்போற நரகாக்கினைக்கு அவர்கள் விலைக்கு காத்துக் கொள்வார் என்று சொல்லி நான் விதமாக அறிந்து
பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. சிலர் நேரங்களில் சிலர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை விசுவாசிங்க, கர்த்தரை துதிங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். கர்த்தரை துதிங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். ஜெபம் பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். இப்படி நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்ல அப்படி ஏறிச்சான்னு தெரியல, எத்தனை அக்கௌண்ட்ல ஏறிச்சுன்னு தெரியாது. கள்ளத்தனமான காரியங்களை அநேகர் போதித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டு வார்த்தை சொல்லுவது சத்தியத்தை அன்போடு கை கொண்டு அந்த அன்புக்குள் நிலைத்திருந்து ஆண்டோடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது யோவான் புஸ்தகம் 3ஆம் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சுவிசேஷம் அல்ல, யோவான் புஸ்தகம், யோவான் எழுதின நிருபம் 3வது புஸ்தகத்திலே 5வது வசனமா, அந்த வசனத்திலே விதமா நான் வாசிக்கிறோம். இல்ல 5வது வசனம் என்ன சொல்லு? அல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்திலே யோவான் எழுதுகிறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம். எத்தனாவது வசனம்? 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி பரிசுத்தவானாகிய யோவான் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், சத்தியத்திலே ஊன்ற கட்டப்பட வேண்டும், சத்தியத்திலே அவருக்கு வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எழுந்து பிரகாசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது, என் வசனத்தை கைகொள்வனுக்கு நித்தியஜீவன் உண்டாயிருக்கின்றெல்லாம் அவர் சொன்னவர், இங்கே நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், என்னை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 4, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சையை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்பொழுது என்றால் ஒருவன் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துடைய சத்தியத்தை கை கொண்டு சபையில கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில சில பிரச்சனைகள்லாம் சபை விட்டு ஓடிடுறாங்க, உபதேசத்துக்கு ஓடி போயிடுறாங்க. சபை வேணாம் சத்தியம் வேணான்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க. போன கதி என்ன? கெட்ட குமார தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் சுகமாக இருந்தான். தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் இளையகுமாரன் நன்றாக இருந்தான். நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு எல்லாம் கிடைச்சது. ஆனா சொத்தெல்லாம் வாங்கிட்டு தகப்பனை விட்டு வெகு தூரத்துக்கு போன பிற்பாடு நடந்த சம்பவம், அவன் கையில் இருந்த காசு செலவழிஞ்சிச்சு, நண்பர்கள் விட்டு போனார்கள், பிச்சை எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தது. ஒரு எஜமான இடத்துல போய் வேலை செய்தால் பன்றி மேய்க்கிற வேலை. பன்றியின் தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்பலாம் என்று நினைத்த பொழுது அதுவும் கிடைக்கவில்லை. அடிமேல அடி, பசி, தாகம், அதிகமான வருத்தம். அப்பதான் நினைக்கிறான், ஐயோ தகப்பன் வீட்டுல எவ்வளவோ நல்ல சம்பரமான சாப்பாடு இருக்குதே, அதை விட்டுட்டு இங்க வந்துட்டோமே. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை விட்டு சபையில சில பிரச்சனைகள் உருவாகினே சபையை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டு வெளியே போய் சபையை தூசிட்டு இருக்காங்க. சபை மோசமானது, சபையுடைய உபதேசம் சரியில்லை, சபை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, சபை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. நான் சொன்னேன், சபை வீழ்ச்சி அடையல, நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டீங்க. சபை நல்லதான் இருக்கு, நாங்க சபையில தான் இருக்கிறோம். நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்ட, நீங்க சபை விட்டு போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. குருடன் யானைய பார்த்து யானை எப்படி இருக்குன்னு தடவி ஒருத்தன் காதை பார்த்து சொலவு மாதிரி இருக்குன்னா, ஒருத்தன் வயிற்ற பார்த்துட்டு யானை பானை மாதிரி இருக்குன்னா, ஒருத்தன் காலை பார்த்துட்டு அது தூணு மாதிரி இருக்குன்னு சொன்னான், ஒருத்தன்
துதிக்கைய பிடிச்சிட்டு உலக்க மாதிரி இருக்குன்னா, அவருடைய தந்தத்தை பிடிச்சிட்டு ஒருத்தன் சொன்னா பா அம்பு மாதிரி இருக்குதுன்னா, வாழை பிடிச்சிட்டு சொன்னா தொடப்பக்கட்ட மாதிரி இருக்குன்னா, இந்நாட்கள் விதமாக சத்தியத்தை அறியாத குருடர்கள் என்ன செய்யறார்? ரெண்டு விதமாக சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடியினாலே தடவி பார்த்து விட்டு, ஆனால் வேதம் சொல்லுது தடவியாக கிறிஸ்துவை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுது பார்க்கிறோம். ஆனால் தடவி பார்த்து விட்டு யானை இப்படித்தான் இருக்கும், ஓ இவங்க சபை இப்படிலாம் சொல்றாங்கல்ல, இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க பேசுகிறதை பார்க்கிறோம். அது விதமா சத்தியத்தை கைக்கொள்ளுவர்கள் அன்போடு தேவ சொன்னியானத்துல காணப்பட வேண்டும். அவர்கள் கிறிஸ்துக்குள் வளர்ச்சி அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய ஆத்துமாவானது மறுரூபத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும். சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்திற்காக நாம் எதையும் சாதிப்பதற்கு காணப்பட வேண்டும். இந்த உலகத்துல எதையெல்லாமோ சாதிப்பதற்கு மனிதர்கள் என்னெல்லாமோ பண்ணுகிறார்கள். நாம் கிறிஸ்துக்காக நிலைத்து இருக்க வேண்டும், கிறிஸ்துக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவதனால் விதமாக பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை நிலைத்திருக்க மிகுந்த கனிகளை கொடுப்பான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கொடுப்பான கனிகள்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அந்த சத்தியத்தை சரியா கை கொள்ள வேண்டும். அதன்படி நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகி வேறு பக்கம் கவனம் செலுத்தி பிசாசுனுடைய தந்திர ஆலோசனைகள் கீழ்ப்படிந்து அவனுடைய கட்டுகளுக்கு உட்பட்டு அவனுடைய மோசமான கிரைகள் உட்பட்டு போகாதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையாக நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுதான் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன்னைத்தான் கெடுத்து ஆத்தும நஷ்டப்பட்டு அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்துல எவ்வளவோ எதையெல்லாமோ சம்பாத்தியம் பண்ணலாம், நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணலாம், பல பணம் பொருள் பல விதமான காரியங்களை சம்பாத்தியம் பண்ணலாம். பெரிய பதவிக்கு வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை செய்ய எதை உலகத்தையே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நீ உன் ஆத்மாவை கெடுத்து போட்டால், நீ சத்தியத்திற்கு விரோதமா நீ எலும்பி விதமா சத்தியத்தை கை கொள்ளாமல் போனால் அதனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. நரகத்துக்கு தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் வேதம் சொல்லுகிறது அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவை போல நாம் காணப்பட வேண்டும். எபேசியரின் புத்தகத்துல நான் விதமாக வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல சபையை அவர் என்ன செய்கிறார்கள்? 27வது வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அந்த சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக ஆண்டவராய் இயேசு சபைக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். ஆண்டவராய் இயேசு சபையை தெரிந்து கொண்டு அந்த சபையை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக, தம்முடைய மனவாட்டியாக நிறுத்திக் கொள்வதற்காக அந்த மகிமையான சபையானது கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் மகிமையாக இருந்து அந்த சபை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படியாக வலது பார்சத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் குமாரனாக இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். குமாரனாகிய இயேசு தமது பக்கத்திலே தம்முடைய மனவாட்டி நிறுத்தி கொள்வதற்கு அவர் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மேன்மையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டுமானால், இதுல எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்றையும் நாம் அவருக்கு எதையும் கொடுத்து வாங்கவில்லை, எல்லாம் அவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார்.
எல்லாம் அவருடைய செயல், எல்லாம் அவர் நமக்கு எல்லாம் செய்திருக்கிறார். நாம் மிகவும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு விருப்பமானவர்களாக, ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எப்படி கை கொள்ளணும்? ஆண்டவர் மேல அதிகமான அன்பு வைத்து அந்த வசனத்தை கை கொள்ளணும். ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைத்து ஆண்டவருடைய ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைத்து ஆண்டவருடைய ஆராதனை கடந்து போக வேண்டும். ஜெபங்களில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். சுவிசேஷங்கள் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் வேலையிலே இறங்க வேண்டும். அது அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால சத்தியத்தை கை கொண்டு சத்தியம் நம்மளை விடுதலை, எல்லாவற்றிலிருந்து அது விடுதலை ஆக்கும். பலவிதமான கட்டுகள், துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டான நிலைகள் எல்லாவற்றிலிருந்து சத்தியம் விடுதலை ஆக்கும். அப்படி என்றால் அந்த சத்தியத்தை நான் அன்புடன் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல் அதிகமான அன்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் போற்றுவதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய் கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி நான் விதமாக தலையாய் கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவை போல நாம் வளர்ச்சி அடையவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் விதமாக பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். அவ்விதமாக பவுலும் பர்னபாவும் ஏறக்குறைய 1 வருஷ காலமாக அந்தியோகியா பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பகுதியிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி காணப்பட்ட அவர்களுக்கு முதலிலே அந்த அந்தியோகியா பட்டணத்திலே அவர்களுக்கு முதல்ல பேரு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எழுப்பிட்டு என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக அவர்கள் கிறிஸ்துவை போல இருந்தார்கள், கிறிஸ்துவை காண்பித்தார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவர்களை பார்த்தவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல வாழுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 20வது வசனத்தை வாசிங்க. 1 வருஷ காலமாய் அந்தியோகிய சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சத்தியத்தை அறிவித்தார்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தை அறிவித்தார்கள். அவர்கள் முதலில் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை இவர்கள் காண்பிக்கிறபடினாலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அந்தியோகிகள் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னால் நாம் இருக்கிற இடங்களில் சத்தியத்தை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள். நம்மளை பார்த்தது சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னே இயேசு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதகரேன்னு தெரியாது, பாஸ்டர்ன்னு சொல்ல தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சது இயேசு, இயேசுநாதருடைய ஊழியக்காரங்க, இயேசுனுடைய பிள்ளைகள். அதனால அவங்க அதை இயேசுன்னு சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை நாம் காண்பிக்க வேண்டும். அதற்கு நாம் கிறிஸ்துக்குள் காணப்பட வேண்டும். அன்போடு தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வர வேண்டும். கலாத்தியர் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நான் அன்போடு வர வேண்டுமா பிரம்போடு வர வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறார். அதுமாக எப்படி வர வேண்டும்? நீங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு விலகும்படி உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லி கடிந்து கொண்டு, நான் அன்போடு வர வேண்டுமா புறம்போடு வர வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு குறித்து மிகவும் ஆழமாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு இல்லாவிட்டால், அன்பு இல்லாமல் இருந்தால் என்னென்ன நடக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்லுவதை பார்க்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கும் பொழுது, அன்பு நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால்
எந்த பாசையை பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலதான் இருக்கும். அன்பு இருக்க வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். வாசிங்க. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு இருக்க வேண்டும். அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தீர்க்க தரிசனம் வரம் இருந்தாலும் சரி, பாடகர் வரம் இருந்தாலும் சரி, இசைக்கிற வரம் இருந்தாலும் சரி, போதகம் பண்ணுகிற வரம் இருந்தாலும் சரி, ஆராதனை நடத்துற வரம் இருந்தாலும் சரி, சுவிசேஷ அறிவிக்கிற வரம் இருந்தாலும் சரி, அப்போஸ்தல வரம் இருந்தாலும் சரி, அது என்ன வரம் இருந்தாலும் சரி, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை நான் சுட்டரிக்க விட ஒப்பு கொடுத்தாலும், அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். தாங்கும், சகிக்கும். அன்பே பெரியது. விசுவாசம், அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அன்பு மேன்மையானது, உன்னதமானது என்று சொல்லி அன்பை குறித்து சொல்லுங்க. அதனாலதான் நாம என்ன செய்ய வேண்டுமோ, அன்பு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கணும். சும்மா கடமைக்காக அப்பா சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயோ ஜெபம் பண்ணா வந்து கேட்பாரு, ஜெபம் பண்ணீங்களா, வேதம் வாசிச்சிங்களா கேட்பாரு. அதுக்காக வேதம் வாசிப்போம். அவர் கேட்கும்போது 2 வசனத்தை சொல்றதுக்காக வாசிப்போம். ஒரு போதகர் ஒரு இடத்துக்கு போயிருந்தாராம். அவர் போயிருக்கிற ஒரு பையன், வாலிப பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் உதவி ஊழியரா இருந்தான். அந்த ஊழியர் அந்த பையனை பார்த்து, தம்பி பரிசுத்தாவி பெறணும்ப்பா, பரிசுத்தாவி பெறாவிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பரிசுத்தாவி பெறுவதற்குரிய முக்கியத்துவத்தை குறித்து பேசிட்டு வந்தாராம். ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த போதகர் அதே இடத்துக்கு போயிருக்கிறார். அப்போ அங்கிருந்து தலைமை போதகர் விதமாக, பாஸ்டர் போன ட்ரிப் வந்திருக்கும்போது தம்பி பரிசுத்தாவி பெறணும்னு சொன்னீங்களா, தம்பி பரிசுத்தாவி பெற்றுக்கணும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, அதோட அவர் நிறுத்தினாரா? அந்த மனுஷன் என்ன சொன்னாரா, தம்பிங்க வாப்பா, ஐயாவுக்கு பரிசுத்தாவி கொஞ்சம் நிறைஞ்சு காமி அப்படின்னாராம். பரிசுத்தாவி பெற்றிருக்கிறத நிறைஞ்சு காமிக்கணுமா? ஏதோ காரு வாங்கியிருக்கிறாரு, அந்த காரை கொண்டு காமிப்பா, ஐயா பார்க்கட்டும். புது பைக் வாங்கியிருக்காரு, என்ன மாடல் கொண்டு காமிப்பா பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் பரிசுத்தாவி பெற்றிருக்கத இவருக்கு பார்க்கணுமா, நிறைஞ்சு காமிப்பாரு. நிறைஞ்சு காமிக்கிறதுக்காக, பரிசுத்தாவி பெற்று கொண்டு ஆக்டிங் பண்றதுக்காக அல்ல. பரிசுத்தாவி எதிர்க்கத்தினா நான் சத்தியத்துல கை கொண்டு சத்தியத்தின் நடப்பதற்காக பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவதற்காக பரிசுத்தாவி நமக்கு அருளப்படுகிறது. நாம் இந்த வசனத்தை அன்போடு சத்திய கை கொள்வதற்கு அந்த சத்திய ஆவி தேவன் நமக்குள் கடந்து வருகிறார். சத்திய ஆவியாகி தேவன் கடந்து வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் விதமாக வாசிக்கும் பொழுது, நம்ம அருமை ஆண்டவராக இயேசு அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். இங்கே 16ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா காரியத்தையும் சத்திய ஆவியானவர் அறிவிப்பார். அதனால நாம் என்ன வேண்டுமா? சத்தியத்தை, அந்த சத்திய ஆவியானுடைய உதவியோடு ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? அன்போடு கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14 உலகமானது அந்த சத்திய ஆவியாகிய தேவனை காணாமலும் அறியாமல் இருக்க அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், நீங்கள் அவரை அறிவீர்கள். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டேனே, நான் பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டேனே அப்படின்னு ஊர் புறம் சொல்றதுக்காக அல்ல. பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டவர்கள் கிறிஸ்துடைய வசனத்தை கை கொண்டு கிறிஸ்துவை போல அவருடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை முறை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். வசனத்தை கை கொள்ளணும், சத்தியத்துடன் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும்னா அந்த சத்திய ஆவியாக உள்ள இருந்து எந்தெந்த வசனத்தை, எல்லா வசனத்தையும் கை கொள்ளணும். எப்படிலாம் நடக்கணும், எப்படிலாம் இருக்கணும், எந்த வசனத்தை படிக்கணும், எல்லா வசனத்தையும் தான் படிக்கணும். நீ சொல்லுங்க, நான் எந்த அதிகாரத்துல இருந்து எந்த வசனம் படிக்கணும்? இல்ல, எல்லாத்தையும் தான் படிக்கணும். முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வேதாகமத்துடைய காரிய ரகசியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியாது, நம்ம கொடுக்கப்படுது. நாம் வாசிக்கணும். புரியலையா? வாசிங்க, வாசிங்க, வாசிக்கிட்டே இருங்க. வாசிக்க வாசிக்க ஆவியானவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி தருவார். புரியாத பரிசுத்த ஆவியான பரிசுத்தவான் மூலமாக சொல்லி தருவார். ஜபம் பண்ண வேண்டும், அதிகமாக ஜபம் பண்ண வேண்டும். ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள தேவனே அப்படின்னு சொல்லி அன்புள்ள ஆண்டவர்கிட்ட அன்போடு எல்லாம் அன்போடும் பண்போடும் ஆண்டவரத்துல போகும் பொழுது அவரும் அன்போடும் பண்போடும் கடந்து வந்து என் மகனே மகளே என்று சொல்லி நம்ம கட்டி அணைத்து நமக்கு முத்தம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்புக்குள், அவருடைய அன்பின் முத்தத்துக்குள், அன்பின் மலைக்குள் நாம் கடந்து போக வேண்டும். ஆனால் நாமும் அன்பு செலுத்த, அன்புடன் சத்தியத்தை ஏற்கனவே அவர் அன்பு செலுத்தி விட்டார் நம்ம மேல. அவர் அன்பு செலுத்த நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே அன்பு செலுத்தினதுனால நமக்காக ஜீவனை கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சு வச்சுட்டார். இப்ப நாம் செய்ய வேண்டியது அன்புடன் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து போக வேண்டும். அன்போடு ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். எதுவும் வலுக்கட்டாயமாக அல்ல, அன்போடு நான் ஆண்டுடைய சன்னிதானத்திலே இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்போது, வேதத்தை வாசிப்போது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணும்போது, ஆராதனை செய்வது, எல்லாவற்றிலையும் ஆண்டுடைய வார்த்தையை கைக்கொள்வது, பிரமாணங்களை கைக்கொள்ளு, சட்டத்திட்டங்களை கைக்கொள்ளு, எல்லாமே அன்போடு அதை நடப்பிக்க வேண்டும். கட்டளைக்காக சொன்னாங்க, அதுக்காக நான் செஞ்சிருக்கிறேன். உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று மோசேயின் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். காலப்போக்கில் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, குர்பான் என்கிற அதாவது குர்பான்னா கடமைக்காக தாய் தகப்பனு வயசான காலத்துல இந்தா உனக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன், ஏதோ வச்சு நீ போல இது பண்ணிக்கோ, அடுத்து நீ தொந்தரவு பண்ண, தாய் தகப்பனு இணைச்சிங்கலாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை வச்சுக்கோ, அது எங்ககிட்ட தொந்தரவு கொடுத்தாத, ஏதோ ஒரு நீ இது பண்ணிக்கோ, நாங்கள் என் குடும்பத்தை பார்த்துக்கின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிடுவானோ. அதனாலதான் இயேசு சொல்கிறார், குர்பான் என்ன காணிக்க கொடுத்தால் கடமை தீர்ந்தது என்று நீங்கள் சொல்றீர்கள், அப்படி அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தகப்பன் தாயம் கணவன்னா அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அவர்களை பராமரிக்க வேண்டும். கணம் முடித்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, வயசாயிடுச்சே அப்படின்னு எடுத்தெறிஞ்சு பேசாம அன்போடு பண்போடு பாசத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை அன்போடு இப்படி எல்லாவற்றிலையும் நாம் கர்த்தருடைய அன்பை செலுத்த வேண்டும். அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துக்கள் தலையாக கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் அவரை போல நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். அதனால் மகிமையும் மகிமையடைந்து நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமையிடம் மறுபட கடவுள் என்று சொல்லியிருக்க மகிமை மேல் மகிமையிடம் நாளுக்கு நாள் அவரை போல அவரை பார்த்து அவரை போல நாம் மாறுதலாக இருக்க வேண்டும். அவரை பார்க்க அவருடைய மகிமை பிரசன்னம்
நம் முகத்துல வெளிப்பட்டு நாம் அவரை போல மகிமை அடைவோம். காரணம், உதாரணம், எலியா ஆண்டோருக்கு அதிகமாக காத்திருந்தார். எதற்கெடுத்தாலும் ஆண்டோரை நம்பி இருந்தார். கொலை மிரட்டல் வந்தாலும் சரி, நல்ல காரியம் வந்தாலும் சரி, ஆண்டவரை காத்திருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய ரதத்துல அவரை தூக்கி கொண்டு, அக்னி ரதத்தை கொண்டு தூக்கி கொண்டு போனார். யோனா அதுமாக ஏனோக்கு ஆண்டோருடைய சமயத்தை அதிகமாக ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைந்து ஆண்டவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப நெருக்கமாக அன்புள்ளவராக இருந்தார். ஒரு நாள் அவர் காணப்படாமல் போனார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போய்விட்டார். 40 நாள் 40 நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மோசே காத்திருந்தார். அவர் கீழே இறங்கின பொழுது அவருடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் மகிமையின் தேவனுக்கு முன்பாக அவர் காத்திருந்து வந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் இவருடைய முகத்தில் பிரதிபலித்து இவர் முகமும் சூரியனை போல பிரகாசமா இருந்தது பார்க்கிறதுக்கு. அந்த மகிமையா இருந்த அவருடைய முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு கண் கூசுனது. ஏதோ லைட்டர் பார்த்தது போல அவர்கள் கண் கூசுனது. அதனால் மோசே ஜனங்களோடு பேசும்போது முக்காடு போட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரோடு பேசுற மோசேயுடைய முகம் பிரகாசித்தது போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்தாவை நமக்குள் வந்து இருக்கிறார். நாம் எவ்விதமாக பிரகாசிக்க வேண்டும். எழுவி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இருள் பூமியும் காரியம் ஜனங்களையும் நாளும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று சொல்லி 60ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும், வம்பு பண்ணக்கூடாது. அதுக்காக அன்பா எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டாரு, பாவத்தையும் அன்பா செய்யக்கூடாது. பாவத்தை அன்பா செஞ்சா அது பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். பரிசுத்தமுடையவர்களாக நாம் பரலோகத்துக்குரிய உரியவர்களாக இருக்கிறபடினாலே நாம் அந்த பரலோக காரியங்களை குறித்து வசனத்தை, ஆண்டுடைய வசனத்தை அன்புடன் கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லுகிறபடினாலே அவரை போல நாம் மாற வேண்டுமானால் அவருடைய வசனத்தை அன்போடு நான் கை கொள்ள வேண்டும், சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், அவரை போல நாம் வாழ வேண்டும், அவரை போல மகிமையிலிருந்து மறுபட வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டுமானால் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் அவரை போல மாறுவதற்கு தேவன் விரும்புகிறபடினாலே முந்தின வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் அதுமாக வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் விதமாக சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாயிராமல் தந்திரமுள்ள போதகமாகிய மனுஷருடைய, திரும்ப அந்த வசனம், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகி, நிறைய பேர் தந்திரமா போதகம் பண்றாங்க, தந்திரமா பிடிக்கிறாங்களாம். பவுல் சொல்லுகிறார், தந்திரத்தினால் அல்ல சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவித்ததினால் சத்ருவானோ என்று சொல்லுகிறார். தந்திரமா போய் பேசினேன், தந்திரமா இது பண்ணேன், தந்திரம் எங்கிருந்து வந்துச்சு? ஆதியாகமத்துல இருந்து வாசிக்கிறோம். மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. தந்திரம்னா என்ன? புத்தி உள்ளதா இருந்தது. தந்திரம்னா ரொம்ப புத்திசாலியான மிருகமா இருந்துச்சு. இன்னைக்கும் பாம்பை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கும். அது இப்போ பந்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையை விட்டா அது தலை முன்னாடி நிற்கும், கொத்திரும். ரொம்ப புத்திசாலி மிருகம், எல்லா மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பம் புத்திசாலியா இருந்தது, தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த தந்திரம் தேவையில்லாதது. ரொம்ப அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடாது. தந்திரமான மாயமான காரியங்கள் எல்லாம் வாசிங்க. தந்திரமான பலவித காற்றினால் அலைகளை பலவிதமான காற்றினால் அலைகளை போல அடிபட்டு
அலைகிறவர்களாய் இராமல், அலைகிறவர்களாக நான் என்ன செய்ய இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் வளரும்படியாக ஆண்டவர் நமக்கு அப்படி செய்திருக்கிறார். அதனால நாம் ஆண்டவரை போல வளர்ச்சி அடைந்து ஆண்டவரை போல மாறுவதற்கு அன்புடன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வோம். ஆண்டோடைய வரி காயத்து விடுவோம். கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிவும் கேட்ட வார்த்தை மனதும் நேர்வார் ஜெபிக்கிறோம். யாவர் முழங்கால் பிடித்து ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம் 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 பிதாவே சோதரம் 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 சோதரம்